திருவான்மையூர்ல தான் இருக்கேன். ஏதாவது ஒரு புக்ல ஏதாவது ஒரு டீ கடையில சந்திச்சிருக்கோமா? முந்தானேத்த அடிக்க வந்தீங்க. முந்தானேத்த அடிக்க வந்தனா நானா? ஆமா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுன்னு தெரியாம கை வைக்க வந்துட்டீங்களே. ஐயோ சாரி பிரதர், அது ஒரு சமூக சேவையா நினைச்சு நாங்க பண்ணோம். அப்புறம் தான் தெரியும் நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. பரவாயில்ல ப்ரோ, அது கடமை, உங்களோட கடமையை நான் பாராட்டுறேன். ஐயோ தேங்க்யூ பிரதர், நான் இதெல்லாம் பப்ளிசைஸ் பண்ணிக்கிறது இல்ல. சரி எனிவே சார், உங்களுக்கும் ஒரு அட்வைஸ், நைட்ல அந்த நேரத்துல எல்லாம் தனியா நின்று ரோட்ல எல்லாம் பேசாதீங்க. ஓகே ப்ரோ. பாக்குற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது, ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவம் எல்லாம் அப்படி இருக்குது இல்ல. உங்களோட வீரத்தை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சோ மச் பிரதர். பேசிக்காவே நம்ம அப்படிதான் ஒரு மாதிரி அப்படியே ஆக்ஷன் எல்லாம் இறங்கிடுவோம். ஆனா அந்த சம்பவம் அதான் இப்ப அவர் சொன்னதுனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது என்ன நடந்தது அப்படின்னா, எங்களோட ஏரியால நைட் ஒரு 11 o'clock இருக்கும், ஒரு 11:30 மணிக்கு மேல ரோட்ல அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் எங்களுக்கு தெரியல. நாங்க சாப்பிட்டு வந்துட்டு இருக்க வழியில திடீர்னு ஒரு 2 பொண்ணுங்க பசங்க எல்லாம் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அந்த பையனை பார்க்கும்போது வழி மறிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தனியா போய் தட்டி கேட்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆர்ம்ஸ் பவர் அந்த மாதிரிலாம் இல்லைனாலுமே கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தோடனே ஒரு தைரியம் வரும் இல்லையா. அந்த தைரியத்துல போய் நான் தட்டி கேட்டேன். இந்த மாதிரி எல்லாருமே தட்டி கேட்டாங்கன்னா நாட்டுல நடக்கிற சில பிரச்சனை எல்லாம் நடக்காது. அதுக்காக யூ ஆர் ஆக்ஷன் ஹீரோவாடா அந்த மாதிரிலாம் கிடையாது. சாப்பிட்டு வர வழியில ஏதோ பார்க்கும்போது தப்பா இருக்கு அப்படின்றனால கேட்கறதுல தப்பு கிடையாதுல்ல. சோ அந்த மாதிரி தான் கேட்டேன். அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் நார்மலா போயிட்டாங்க, நாங்களும் நார்மலா போயிட்டோம். அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பன் இன் தி திருவான்மியூர் நைட் மேட்டர். ஓகே, இதை நான் போட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன கமெண்ட் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசாந்த் முருகேசன் அப்படின்றவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இன்னஜி இப்படி சொல்லிட்டீங்க, செட்டில் ஆனதான் மதிப்பாங்க ஜி, அதுவும் செட்டில் ஆனதான் மதிப்பாங்க ஜி, சும்மாவா 16 வருஷமா எஜுகேஷன் தென் ஒர்க், அப்புறம் எங்க ஜி என்ஜாய் பண்ண கேட்டா செட்டில் ஆகணுமா. இவன் என்ன நல்லது சொல்ல வரானா இல்ல கெட்டது சொல்ல வரானா? செட்டில் ஆகணும்னு சொல்றாரு. 16 வருஷம் படிச்சுட்டு செட்டில் ஆகியே ஆகணுமா, அவ்வளவு கஷ்டமா வேற இருக்குது அப்படின்னு வேற சொல்றாரு. ஐயோ இன்னொரு தடவை நான் படிச்சேன்னா பைத்தியம் ஆயிரும் என்னோட கமெண்ட். வேற என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, சரி வேற என்ன கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குரு விஜி மணியோட வேல்யூ அதிகமாயிருச்சு அண்ட் பீப்புளும் அவங்க டிசர்வ் பண்ற வேலையை விட கம்மியான பொசிஷன் கம்மியான ஜாபுக்கு போயிடுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ அதனாலதான் சீக்கிரம் செட்டில் ஆக முடியல அப்படின்னு ரொம்ப பிராக்டிகலா சொல்லிருக்காங்க குரு விஜி அப்படின்றவங்க. அண்ட் வேற என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தீபி சரவணன் அப்படின்றவங்க மணி 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 அப்படின்னு இருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்ப ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் அப்படின்னதுக்கு அப்புறமேட்டு ஹஸ்வி ஹச்சுமா அப்படின்றவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தட் இஸ் ஃபேக்ட் ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேன். அடுத்து வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி நல்லா தேடி பார்த்தோம் அப்படின்னா, சுகி செல்வம் அப்படின்றவங்க இப்போ மோர் பாப்புலேஷன் அண்ட் டிமாண்டும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திடீர்னு எல்லாரும் ரொம்ப பிராக்டிகலா ஸ்டேட்டஸ்க்கு கமெண்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டுக்கு அப்புறமேட்டு பிரசாந்த் முருகேசன் அப்படின்றவரு ஏற்கனவே சொல்லிட்டேன். விஜயலட்சுமி மான்ராஜன் அப்படின்றவங்க, குட் ஈவினிங் ரியோ, யுவர் ஸ்டேட்டஸ் இஸ் பிலாங்ஸ் வித் எக்கானமிக்ஸ். ஐயோ இது இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க. இந்தியன் பீப்புள்ஸ் இந்தியா மேட் பண்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுனா போதும் இந்த நிலை மாறும். இது ஏற்கனவே வாட்ஸ்அப்ல அந்த ஸ்டேட்டஸ் தானே இது. ஆமா, பட் இருந்தாலும் கரெக்ட் தான். இந்தியாவில் விற்கிற ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்தியாவில் மேட் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி அவல நிலைக்கெல்லாம் நம்ம ஆளாக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் வாடா, நாளைக்கு எக்ஸாம் வச்சு நீங்க வந்துட்டான், ஃப்ரீயா விட்டுறணும் எல்லாத்தையும். நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆகும். முதல்ல நீ 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகு, அப்பதான் நீ செட்டில் ஆவ. சந்தோஷே. அதுக்கப்புறம் ஆண்டனி ஜார்ஜ், ஆஃப்டர் 10 years ஒரு 5 star 100 rupees ஒன்லி. அப்படி ஓ சாக்லேட்டோட வேலை பா, நாட்டுல உனக்கு எவ்வளவு பெரிய கவலைப்பா, அந்த சாக்லேட் விலை 100 ரூபாய் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுகிறாரு. அண்ட் லோகேஷ் பிரபு, பாப்புலேஷன் அதிகம் ஜி, நிறைய பேர் பாப்புலேஷன் மேலதான் போட்டுருக்காங்க. இதுக்கு வந்து கருத்து சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது அப்படின்னால நெக்ஸ்ட் பார்ட். ஹலோ ஹலோ, நான் த்ரிஷா பேசுறேன். அம்மா சத்தியமா உங்க பேர் த்ரிஷாவா? ஆமா. வீட்டுல வச்ச பேரா? இல்ல நான் வைக்கல, பேரண்ட்ஸ் வச்சாங்க. அததான் நானும் கேட்டேன், வீட்டுல வச்ச பேரான்ட்டு. சரி ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு நாள் ஆங்கராவே இருப்பீங்க, எப்போ ஹீரோவா ஆவீங்க? எனக்கும் இதே கேள்விதான் இருக்கு, ஆனா நடக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? அண்ணா நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் அது நடக்கும். நான் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதா? ஆமாண்ணா. எங்கம்மா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போதெல்லாம் காலை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்களே, என்ன பண்றது? இல்லண்ணா, நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தா அது கண்டிப்பா நடக்கும்ண்ணா. புரியுது, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. சீக்கிரம் அது நடக்கிறதுக்கு உண்டான வேலைகள் என்னவோ நான் பாக்குறேன். ஓகேண்ணா. இருந்தாலும் எனக்கு ஹீரோவா நடிக்கிறதுல வந்து பெருசா உடன்பாடு இருக்கு, ஆனா யாரும் கேட்க மாட்டாங்கம்மா. யாராவது கேட்டாங்கன்னா நான் போய் நடிச்சிடமா, சரியா? ஓகேண்ணா. சரி ஓகே. அண்ணா ஒரு ரெக்வெஸ்ட்ண்ணா. கேளுமா. அண்ணா எனக்கு மெய்நிகர சாங் போட முடியுமாண்ணா? 24ல இருந்து. 24ல இருந்தா? ஆமாண்ணா. சரி சரி, நான் இப்ப கேக்குறேன். நான் ஆகுமாப்பா? முயற்சி பண்றோம் நாங்க. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு பாட்டு போட முடியாது. இது எங்களோட சோ, எங்க இஷ்டத்துக்கு தான் பாட்டு போடுவோம். இது ஓகேவாண்ணா? ஓகேவா? ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த காலத்துல ஜெனரேஷன்ல நம்ம பசங்க எல்லாம் வந்து செட்டில் ஆகுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குதுல்ல. ஏமா அந்த பொண்ணு பாட்டு கேட்ட உடனே படாரம் கட் பண்ணிருச்சா? நெக்ஸ்ட் காலர். ஹலோ, ஓகே, ஃபைனலி வி ஆர் கமிங். எனக்கு தெரியும், நான் பேசாம இருக்கேன். ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் அவர் ஷோ. சாரி ஃபார் த ட்ரபிள். இல்ல, பின்னாடி இருந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ். அந்த அன்புன்னு சொல்லிட்டு புதுசா ப்ரொடியூசர் இருக்கார்ல, தட் கை தான் நடுவில் ஏதோ பேசினாரு, அதனால டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஸோ ஆடியன்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக நான் சொன்னேன். ஓகே, ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் அவர் ஷோ. இந்த காலத்து ஜென்ரேஷன்ல வந்து பசங்களாம் செட்டில் ஆகிறதுக்கு வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றது அந்த பசங்களுக்கே தெரியும். ஓகே, நீங்க சொல்லலைனாலும் நாங்களாம் வந்து அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிறோம். ஸோ சொல்றேன்ற பேர்லயும் அட்வைஸ் பண்றேன்ற பேர்லயும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போட்டு பிச்சு புடுங்காதீங்க அப்படின்றதான் வந்து இந்த காலத்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் அவர் ஷோ. கரெக்ட் பண்ணலாம்.